ஜோதிடத்தின் வகைகளை பற்றி மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்தின் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரசித்தி பெற்ற த அல்டிமேட் இன் பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்னத்தினுடைய உயரிய நிலையை பெற்றிருக்கிற அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வகையாக இருக்கிறது. அதனால சார் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 விதமான மங்கள பொருட்களை கொண்டு 8 விதமான செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பலனுரைக்கக்கூடிய மிக உயரிய முறைக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு ஜாதகர் பிரசன்னம் பார்க்க வந்து ஒரு ஜோதிடரை அணுகும் போதிருந்தே இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்திற்கான செயல்பாடுகள் ஆய்வுகள் ஆரம்பமாயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் வந்துட்டு போன தேதி, மாதம், வருடம், திதி, அப்ப இருந்த கிரக நிலைகள், அடுத்து ஜோதிடர் பிரசன்னம் பார்க்க போகக்கூடிய வழிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மாற்றங்கள், சகுனங்கள், நிமித்தங்கள், ஹோரைகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு போய் 8 விதமான மங்கள பொருட்களை கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயலாற்றி பலவிதமான நுட்பங்களை எல்லாம் ஒன்றிணைத்து மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு பேர். இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் போடுவதில்லை, போட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இது ஒரு ஊருக்கே, இல்லை ஒரு பரம்பரைக்கே, இல்லை ஒரு வகைராவுக்கே, அந்த ஒரு குடும்பத்திற்கே, பல குடும்பங்கள் ஒன்றிணைந்த ஒரு குழுவிற்கே, இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கு, அந்த ஊர்ல பிரச்சனையா இருக்கு, அந்த பரம்பரையில பிரச்சனையா இருக்கு, இதற்கு என்ன வழிமுறைகள்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த ஜாதகர்கள் அனைவருமே எந்த ஒரு பகைமையும் பாராட்டாமல் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு தெய்வஞனை அழைத்து அவர்களை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பொது இடங்களிலோ அல்லது அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலோ வைத்து 2-3 ஜோதிடர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொருவரும் ஒரு பகுதிகளை பிரித்து கொண்டு நிமித்தம் பார்க்கிறதுக்கு ஒருத்தர், சகுனங்கள் பார்க்கிறதுக்கு ஒருத்தர், அந்த மக்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை ஒவ்வொருவருமே எடுத்து பகுப்பாய்வு செய்து திறனாய்வு செய்து அவர்களுக்கு என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கிறது, அந்த தோஷத்திற்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான காரியங்கள் செய்தால் அந்த தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட ஒரு அதீதமான நுட்பங்களையும் தெய்வ அனுகிரகத்தையும் ஆய்வுகளையும் மிகப்பெரிய பொருட்செலவையும் கொண்டது இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அஷ்டமங்கல பிரசன்னத்திற்கு தங்கத்தை கூட பயன்படுத்துவார்கள். சொர்ணம் அப்படின்ற ஒரு நிலையை வச்சு அதுக்கு ஒரு பிரசன்னம் இருக்கிறது. ஜாதக கட்டங்களை அந்த ஜாதகர்ல இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர், அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரை அழைத்து அவர் ஜாதக கட்டத்தை எப்படி வரைகிறார் அப்படிங்கிறதை பொறுத்தும் அந்த பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட நுட்பங்கள் அதில் ஆய்வு செய்கிறாங்க. ஒரே ஜோதிடர் இந்த ஆய்வுகளை செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு ஜோதிடர்களுமே குழுவாக இணைந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை தெரிவு செய்து நுணுக்கமாக கண்டறிந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துரைத்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இந்த நிலை நீங்கும், சுபிட்சம் பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பலவாறு இவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதே நேரத்தில் அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு ஒரு தெய்வஞன் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்க பிறப்பியல் ஜாதகத்தை எடுத்து அதுல தான் பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய சம்பந்தப்பட்டது. இதையெல்லாம் மீறி பல விஷயங்கள் நடக்குது, பின்னடைவுகள் நடக்குது, குழப்பங்கள் இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, துர்மரணங்கள் ஏற்படுகிறது, குழந்தை பிறப்பு இல்லை, ஆண் குழந்தைகள் இல்லை, பெண் குழந்தைகள் இல்லை, அப்படிங்கிற மாதிரி நிலை அந்த குடும்பத்திற்கே அந்த ஊருக்கே ஏற்படும் பொழுது, அந்த பங்காளிகளுக்கே ஏற்படும் பொழுது
அவர்களுக்கான பிரச்சனைகளை கண்டறியக்கூடிய ஒரே சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஷ்டமங்கல பிரசன்னம். இந்த பிரசன்னத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை உண்டு. எல்லாரும் நினைச்சோன்னே அஷ்டமங்கல பிரசன்னம் போற்ற முடியாது. அதற்கே இறை அனுகிரகம் வேணும். எப்போ உங்களுக்கு உங்களுடைய சாபங்கள் தீர்கிறதோ, தோஷங்கள் தீர்கிறதோ, அப்பதான் ஒரு தெய்வஞனை அழைத்து இதற்கான பிரச்சனைகள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதே உங்களால் கண்டறிய முடியும். அந்த அளவிற்கு இந்த அஷ்டமங்கல பிரசன்னமானது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா சகுனம், நிமித்தம், ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அதோடு மட்டுமில்லை தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், இதெல்லாம் இணைந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னமாக உருவெடுக்கிறது. அப்போ எந்த ஜோதிடர் தாம்பூல பிரசன்னத்திலையும் சோழி பிரசன்னத்திலையும் மிக உன்னதமாக தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறாரோ அவர் தலைமையில தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை போட முடியும். அப்போ இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஜோதிடருமே மிக துல்லியமாக கவனிக்கக்கூடிய, நுணுக்கங்களை குறித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதற்கான பலன்களை தெளிவுபடுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளை வச்சு அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டவர்களுக்கு சரியான பலன்களும் சரியான நிலைகளும் அதற்கான பரிகாரங்களும் தெரிவிக்கப்பட்டு அதில் மிக உன்னதமான நிலையை அவர்கள் அடைவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்போ தனிப்பட்ட ஒரு ஜோதிடரால் அஷ்டமங்கல பிரசன்னம் போட முடியாது. பல பேரினுடைய உதவியும் இறை அனுகிரகமும் தான் இதற்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் போடக்கூடிய முறைகளுமே உங்களுக்கு ஈசா ஆன்லைனில் வருங்காலங்களில் வெளியிடப்படவிருக்கிறது. அதற்கான முறைகள் எல்லாமே போட்டு அதற்கான ஒரு ரியல் பிராக்டிக்கலையும் செய்து காட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு நிலைகளை நாம் ஈசா ஆன்லைன் வாயிலாக நிச்சயமாக பெற முடியும். அப்போ ஒவ்வொரு ஜோதிடருமே வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்து பலன் சொல்லாம உயரிய தாம்பூல பிரசன்னத்தையும் சோழி பிரசன்னத்தையும் அஷ்டமங்கல பிரசன்னத்தையும் கட்டாயம் அதை கற்று உணர்ந்து பயன்படுத்தி அதில் வல்லவர்களாக வர வேண்டும் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோடு நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அணுக வேண்டும். அப்படி அணுகும் பட்சத்தில் மிக உன்னதமான நிலைகள் உங்களை வந்தடையும். இறைவன் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்ப்பதற்கோ சோழி பிரசன்னம் பார்ப்பதற்கோ தாம்பூல பிரசன்னம் பார்ப்பதற்கோ ஏன் பிரசன்ன ஜோதிடம் பார்ப்பதற்கோ இறைவன் ஒரு சிலரை மட்டுமே தேர்வு செய்கிறான். அப்படியாப்பட்ட ஒருவரில் நீங்களும் இருக்கலாம். அதை முயற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இதுதான் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிறது. இது இந்தியா முழுக்க இப்போ பரவலாக அனைவராலும் பேசப்படுகிற பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அப்போ நிச்சயமாக பல தோஷங்களையும் பல சாபக்கேடுகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தில் முழுமையான தெளிவும் துல்லியமான பலனுரைக்கக்கூடிய பயிற்சியும் நிச்சயமாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள், சிறந்த ஜோதிடராக வருவீர்கள் நம்புகிறோம். வாழ்த்துக்கள்.